கிரிக்கெட்ல ஒரு பவுலர் ஓடி வரும்போதே பேட்ஸ்மேனோட விக்கெட் காத்துல பறக்கும்னு தெரிஞ்சிடும். அப்படி ஒரு மேஜிக்கை வெறும் 17 வயசுல செஞ்சு காட்டினவர் தான் முகமது அமீர். 2009ல அமீர் அறிமுகமானப்போ இவர் தான் அடுத்த வாசிம் அக்ரம்னு எல்லாரும் கொண்டாடினாங்க. ஆனா 2010 லார்ட்ஸ் டெஸ்ட்ல நடந்த அந்த ஸ்பாட் பிக்சிங் விவகாரம் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதிர்ச்சி ஆக்குச்சு. வெறும் 18 வயசு பையன் பணத்துக்காக நோபால் வீசினதுக்கு 5 வருஷம் தடை மற்றும் ஜெயில் தண்டனை அனுபவிச்சாரு. 5 வருஷம் கழிச்சு 2016ல அமீர் மறுபடியும் கிரவுண்டுக்குள்ள வந்தப்போ அதே வேகம் அதே ஸ்விங். ஆனா உண்மையான கம்பேக் 2017 சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனல்ல தான் நடந்துச்சு. ரோஹித் சர்மா, ஷிகர் தவான் மற்றும் விராட் கோலி இந்தியாவோட அந்த டாப் 3 பேட்ஸ்மேன்களையும் ஒரு அசாத்தியமான ஸ்பெல் மூலமா அவுட் பண்ணி பாகிஸ்தானுக்கு கோப்பை வாங்கி கொடுத்தாரு. தன் மேல இருந்த கரையை அந்த ஒரு மேட்ச்ல தொடச்சி எறிஞ்சாரு அமீர். அமீர் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் அவரோட லேட் ஸ்விங். பந்து ரிலீஸ் ஆகும்போது சாதாரணமா தெரியும், ஆனா பேட்ஸ்மேன் கிட்ட வரும்போது அப்படியே உள்ள வளையும். விராட் கோலியே ஒரு முறை சொல்லியிருக்காரு, நான் எதிர்கொண்ட பவுலர்கள்லயே அமீர் தான் ரொம்ப டஃப்பான பவுலர்னு. தப்பு பண்றது மனுஷ இயல்பு, ஆனா அந்த தப்புல இருந்து பாடம் கத்துக்கிட்டு மறுபடியும் சாதிக்கிறது தான் கெத்து. அமீரோட கம்பேக் ஒரு மிகப்பெரிய லெசன்.